கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் சிந்தனையிலும் பெருமையை விட்டு விலகு என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். திருவிவிலியத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது: இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று சொல்லி இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று சொல்லி இந்த இறை வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய இறை வார்த்தையின்படி நாம் இந்த உலகத்திற்குரிய பெருமை, செல்வத்திற்குரிய பெருமை, படிப்பினால் உண்டாகிற பெருமை, ஜாதிகளினால் உண்டாகிற பெருமை, இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் விட்டு விலகி தாழ்மையை அணிந்திருக்க வேண்டும். மற்றவர்களோடு பழகும் பொழுது தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. ஆம், நமக்கு முன்னோடியான இயேசு கிறிஸ்துவும் கூட இதே காரியத்தை செய்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை குறித்து இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 6லிருந்து 9 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய தாழ்மை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிமை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லி இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கூறுகிறது. ஆண்டவரும் கடவுளுமாகிய இயேசு கிறிஸ்துவே இவ்வளவு தாழ்மையை அணிந்து கொண்டார் என்று சொன்னால் நாமும் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே தாழ்த்துவோம். மனிதர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவைப் போல வாழ்ந்து தாழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி எடுப்போம். ஆமென்.